எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டெய்லி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ண, நமக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ண வெரைட்டி ரைஸ் தான் ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கேன். சில லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் இன்னொரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். இது மிளகு சாதம். இந்த சாதம் எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜார் இல்லை சின்ன உரலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரக்கொரப்பாக இருந்தால் பரவாயில்ல. இதை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடிச்ச மிளகு சீரகத்தை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு எல்லாம் சிவக்க வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மெலிசா நறுக்கின பூண்டு, பொடிசா நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க பூண்டு இல்லாம கூட இந்த ரெசிபியை செய்யலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இது கூட உதிரியா வடிச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபியை நீங்க ஃப்ரெஷ்ஷான சாதத்துல தான் பண்ணணும்னு இல்லை, காலையில் மீந்த சாதத்துல கூட நீங்க செய்யலாம். சாதத்தை நல்லா கலந்து விட்டு உப்பு தேவைப்பட்டா சேருங்க. நல்லா கலந்ததும் இன்னொரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இந்த தூளை சேர்க்கறதால நல்ல ஒரு வாசனை இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். உப்பு காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அருமையான டேஸ்டியான மிளகு சாதம் தயாராயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கிற இந்த ரெசிபியை உங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் டிஷ்ஷாவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டா வறுத்த கறி, அப்பளம் இல்ல வத்தல் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.